வணக்கம். இது சேலம் சுந்தரின் டி த இங்கிலீஷ் அகாடமி வெல்கம்ஸ் யூ wholeheartedly to the squirrel. இது ஒரு எக்ஸ்க்ளூசிவான என்னோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ. This is not common, but at the same time, if you really like to develop your spoken English through reading, இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் இதை கவனிக்கலாம். ராணி இன் டிஸ்ட்ரெஸ். டிஸ்ட்ரெஸ் ஒரு சங்கடம், கவலை, அந்த மாதிரி ஒரு இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு டிஃபிகல்டிஸ்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ராணி இன் டிஸ்ட்ரெஸ். One day I was visiting my aunt's house. Out in the garden, I saw a dog chasing a little squirrel. ஸோ நான் அத்தை வீட்டுக்கு நான் போனேன். அங்கே தோட்டத்தில் ஒரு நாய் அணிலை துரத்திட்டு இருந்துச்சு. ஐ ran and caught the squirrel before the dog could catch it. அந்த நாய் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஓடி போய் அந்த அணிலை எடுத்துக்கிட்டேன். இட் வாஸ் a tiny baby squirrel. அது ஒரு குட்டி அணில் குஞ்சு. இட் வாஸ் trembling all over out of fear. ஸோ பயங்கர பயத்தினால உடம்புல பயங்கர நடுங்கிட்டு இருந்துச்சு. I liked the baby squirrel and took it home. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வீட்டுக்கு எடுத்துட்டு போட்டேன். Grandmother did not like to have a squirrel in the house. She wanted to let it go. பாட்டிக்கு வீட்டில் ஒரு அணில் வச்சிருக்கிறது பிடிக்கல, டே விட்டுருப்பா அப்படின்னு சொன்னாங்க. It is too young and sick and it will die soon, grandmother said. இங்க பாரு, ரொம்ப குட்டியா இருக்கு, அது இல்லாம சிக்கா இருக்குப்பா, சீக்கிரமா செத்துடும், விட்டுறத அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. Yes, it is young and sick, I replied. It needs care. I shall keep the squirrel and look after it. So ராஜா என்ன சொல்றான்? ஆமா பாட்டி, அது ரொம்ப குட்டியா இருக்கு, சிக்காவும் இருக்கு இல்லையா, அப்ப அதுக்கு ஒரு யாரா பார்த்துக்கணும்ல, நீட்ஸ் கேர், நான் பார்த்துக்கிறேனே. Why do you want to keep the squirrel? It was grandfather's voice from behind. ஸோ பின்னாடி தாத்தா நின்று, அணிலே எதுக்குப்பா நீ வச்சுக்க விரும்புற கேட்கிறார். Do you know that its father and mother are crying now because you have taken away their child? உனக்கு தெரியுமா, அந்த அணில் கொஞ்சம் எடுத்து அப்பாவும் அம்மாவும் பாவம் அழுதுட்டு இருக்காங்க, நீ அதை தூக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு. But grandfather, I said, I saved the squirrel from a dog at aunt's house. I could not leave it there, for the dog would have killed it. ஆனா தாத்தா, நான் அத்தை வீட்டுல இருந்து அணில காப்பாத்திட்டு வந்தேன் தெரியுமா, நான் விட்டு இருந்தேன்னா அந்த நாய் அது கொண்டு இருக்கும். Grandfather looked at the squirrel and went away without saying more. I knew he had allowed me to keep the squirrel. Now grandmother could not object. I patted the little squirrel and named her Rani. ஸோ தாத்தா ஒன்றும் சொல்லாமல் கிளம்பிட்டாரு. ஒன்றும் சொல்லாமல் கிளம்புறானாவே ஓகே நீ போட வச்சுக்கோன்னு சொல்கிறான்னு அர்த்தம். அப்போ இப்போ பாட்டி ஒன்றும் சொல்ல முடியாது, அப்ஜெக்ட் பண்ண முடியாது. சரி, நான் அந்த ஐ பேட்டட் த லிட்டில் ஸ்குவரல் அப்படியே தட்டி கொடுத்து அதுக்கு பேர் ராணின்னு வச்சேன். There was no place in the house to keep the squirrel. At night, I put her in the paper box with the holes made on its sides for air. ஸோ வீட்டில் தனியாக இதுக்கோசம் கூண்டு கட்ட முடியாது, ஒரு சின்ன பாக்ஸில் சைடில் ஓட்டை போட்டு வச்சேன். The next day, uncle bought me a bird's cage. ஒரு பறவையோட கூண்டை மாமா வாங்கிட்டு வந்தார். I put Rani in the cage and hung the cage from the ceiling in my room. I made the cage a nice home for the squirrel. I made a small bed for her to sleep in. I placed a small plate and cup in the cage for food and water. ஸோ அந்த கூண்ட்லேயே எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாச்சு. At first, I had to feed the squirrel, but soon she started taking food by herself. ஸோ முதல்ல I had to feed, அதுக்கு நானே வாயை திறந்து ஊட்ட வேண்டியதாக இருந்துச்சு. பட் சீக்கிரமாக அதுவே சாப்பிட கற்றுக்குச்சு. I gave her milk, nuts and fruit. The squirrel grew bigger and could run about and play with me. When I called her by name, she would run up to me. She followed me wherever I went.
எங்கெல்லாம் நான் போகணும் அங்கெல்லாம் என்ன தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. One day I took Rani out into the garden. She was happy. She ran about among the plants and shrubs. Then she climbed up a tree and was lost among the leaves. But she came down when I called her. So இங்கே ஓட ஆரம்பிச்சது தோட்டத்தில். ஆனால் நான் கூப்பிட்டோன்னே திரும்பி வந்துருச்சு. Rani grew older. I allowed her to move about as I liked. I always kept the door open. I kept the door of the cage open so that she could go out and come in as she pleased. சரி, ஓகே, ரைட். அப்போ நான் பொழுதுனைக்கு பூட்டி வைக்கல, திறந்து எப்போ விருப்பப்படுறாலோ அப்போ வெளியே போயிட்டு உள்ளே வந்துட்டோம். Finally, Rani started going out alone. தனியாக போக ஆரம்பிச்சா. In the morning she would come down for a while to play with me and then she would go out in the garden. She would climb trees, eat fruit and spend the whole day playing about on the tree. முழு நாளும் அங்கே விளையாண்டு இருப்பா. Rani was now fully grown up. முழுக்க நல்லா பெருசாக வளர்ந்துட்டா. She was free like any other squirrel, but still she had her home in our house. அழகான வார்த்தை பாருங்க, home in our house. ஹவுஸுங்கிறது கல்லாலும் மண்ணாலும் கட்டப்பட்டது. ஹோம் என்பது என்னன்னாக்கா ஒரு அஃபெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கட்டடத்தையே தன்னுடைய வீடாக மாற்றிக்கிட்டா அப்படின்னு அர்த்தம். ஹோம்னாக்கா லவ் அண்ட் அஃபெக்ஷன் அர்த்தம். Every evening she came back to her cage to sleep. As days passed, I saw less and less of Rani. Sometimes I would call her at night. She would immediately wake up and come running to me. சில நேரத்தில் நைட்டில் கூட வந்து ராணியை கூப்பிட்டா ஓடி வருவா. Then I stopped calling her at night. I did not like to disturb Rani in her sleep. For weeks I did not see Rani. ஒரு 2-3 வாரம் நான் பார்க்கல. Then one day I saw her in the garden. She was not alone. She had another squirrel with her. I called Rani. She looked at me for a moment and then came to me. Her friend ran up a tree and watched us. So என்னாச்சு, ஒரு நாள் காலையில் தோட்டத்தில் ராணி இருந்தால், கூட யாரோ ஒரு ஃப்ரெண்டு இந்த மாதிரிச்சு. அப்போ நான் கூப்பிட்டேன். வழக்கமாக கூப்பிட்டேன்னா உடனே ஓடி வந்துடுவா. ஆனால் இப்போ என்னென்னா, ஷீ லுக்ட் அட் மீ ஃபார் அ மொமெண்ட். அப்படி நிதானமாக ஒரு தடவை என்னை பார்த்துட்டு அப்புறம் ஓடி வந்தா. என் ஃப்ரெண்டு இருக்கான என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச். தேட் நைட் ஐ வாண்டட் டு ஃபைண்ட் அவுட் வெதர் ராணி வாஸ் இன் த ஹவுஸ். வீட்டில் இருக்கலாம் பார்த்தலாம். ஐ கால்ட் ஹர். ஷீ டிட் நாட் கம். நான் கூப்பிட்டேன், வரல. ஐ லுக்ட் இன் டு த கேஜ். ஷி வாஸ் நாட் தேர். ராணி வாஸ் கான். ராணி போயிட்டா. ஐ ஃபெல் சேட் தட் ராணி ஹேட் லெஃப்ட் மீ. ராணி போனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஐ ஃபெல்ட் ஷி வாஸ் ஃப்ரீ டு கோ எனிவேர் ஷி லைக்ட். ஆனாலும் எனக்கு தோணுச்சு, அவளுக்கு சுதந்திரம் இல்லை, எங்கே போனோமோ போகலாம்ல. பர்ஹாப்ஸ் ஒருவேளை ஷி ஹேட் ஹர் ஃப்ரெண்ட் இருக்கலாம்ல, அங்கே போயிருக்கலாம்ல. பர்ஹாப்ஸ் தே லைக் டு லிவ் டுகெதர். Months passed. I seldom saw Rani. மாதங்கள் கடந்தன, ஆனால் நான் அந்த ஒரு தடவை கூட அவளை பார்க்கல. நெவர். செல்டம்னா நெவர். ஐ ஆல்மோஸ்ட் ஃபர்காட் ஹர். ஏறக்குறைய மறந்துட்டேன். ஆல்மோஸ்ட்ங்கிறது ஏறக்குறைய மறந்துட்டேன். ஒன் மார்னிங் ஐ ஹர்ட் ஸ்குவிரல்ஸ் ரிப்பீட்டட் க்ரைஸ். திடீர்னு ஒரு நாள் காலையில் பார்த்தா அணில்ங்க போடுற சத்தம் கேட்டுச்சு. Then I saw the squirrel running towards me. It was Rani. She ran up to me and then ran back towards the backyard of the house. She came running to me again. I knew that Rani was in trouble. So, ஒரு நாள் திடீர்னு காலையில் ராணி கத்திட்டு பக்கத்தில் வந்தா. திருப்பி உன்னை பார்த்து திரும்பி ஓடனா, ஓகே அவள் ஏதோ பிரச்சனை இருக்கா போல இருக்குன்னு நான் நினச்சேன். She was asking for my help. So I ran after her to the backyard. இந்த பொடக்காலையில் பின்னாடி போனேன். There, to my horror, I found a squirrel caught by a snake. அங்கே என்ன ஆச்சுனாக்கா, to my horror, பெரிய திகில். ஏன்னா அங்கே ஒரு அணிலை வந்து பாம்பு பிடிச்சிட்டு இருந்துச்சு. I cried out for help. நான் கத்தினேன், யாரா ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு. Uncle ran up and he tried to save the squirrel. He took a long pole. நீளமான ஒரு குச்சி, ஒரு கம்பு மாதிரி ஒரு கம்பு. He took a long pole and pressed one end of it on the snake. The snake let go of the squirrel and crawled away when the pole was removed. So கழுத்து பக்கமாக வச்சு கொஞ்சம் இந்த கம்பை வச்சு அழுத்தவும் அது வாயில் இருக்க அணில் விட்டுட்டு அது நவர ஆரம்பிச்சிச்சு.
The squirrel lay on the ground quite still. அந்த பாம்பு வாயிலிருந்து தப்பிச்ச அந்த அணில் அப்படியே படுத்துருச்சு. I gently took it up. It was dead. செத்து போயிருச்சு. I knew it was Rani's friend. I was sorry I could not save his life. I laid the squirrel on the ground and stepped back. Rani was watching from a tree. She came down to her friend and remained near him for a few minutes, sniffing all over the body. Sniff. மோப்பம் பிடிக்கிறது சொல்லுவாங்களே அதான் sniff. So sniffing all over the body. Then she knew her friend was dead and she went back to the tree. Suddenly a kite swooped down and carried the dead squirrel away. So இங்க kite அப்படிங்கிறது வந்து ஒரு கழுகு swooped down அப்படி மேலேருந்து கீழே தாழ்வா பறந்து வந்து அந்த இறந்து போன அணில தூக்கிட்டு போயிடுச்சு. Rani screamed. We stood there feeling helpless. அங்கே தான் நாங்களும் இருந்தோம். ராணி கத்துனா பட் எங்களால் என்ன பண்ண முடியும்? We are helpless. Rani then quickly ran up the tree crying all the way as if she were more frightened than before. அவ மரத்தில் ஏறி பயத்தோட கத்த ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு முன்னாடி இருந்தோட இப்போ பயங்கர பயம். We saw her go up the tree and disappear into a nest at the top. ஸோ இந்த மரத்தோட உச்சியில் ராணியோட ஒரு கூடு இருந்துச்சு. That's Rani's home. அதுதான் ராணியோட வீடுப்பா, said uncle. I'm sure she has her baby there. She must have remembered her baby and has gone up to take care of it. அந்த கூடு அங்கே மேலே இருக்குப்பா. அநேகமாக அந்த ராணியோட குழந்தை குட்டிங்களாம் அங்கே இருக்கும். அதை போய் பார்த்துக்கிறதுக்கோசம் ஓடுற. I was thinking of Rani the whole day and I felt very sorry for her. In the evening, I sat alone in my room. I heard the sound of a squirrel. It was Rani. She was carrying her baby in her mouth. So, நான் நைட்டு ஈவினிங் சாயந்தரம் உட்காந்துருக்கும் போது அணில் ஓடுற சத்தம் கேட்டுச்சு. அது ராணி தான். அவள் வந்து தான் வாயில் அந்த குழந்தைய கவ்விட்டு போயிட்டு இருந்தா. She came near me and placed the baby squirrel on the floor. I did not know why Rani had brought it to me. I did not know what to do. ஸோ அவளோட குழந்தைய தூக்கிட்டு வந்து முன்னாடி வச்சுட்டு என்ன பண்ண எனக்கு தெரியல. I called grandfather and uncle. They came at once and were surprised to see that Rani had come to me with her child. Then uncle said, Rani is afraid of the snake and the eagle. She wants you to protect her child till it is grown up. So, மாமா சொல்றாரு, ராணி வந்து பயந்துட்டாப்பா பாம்பு கழுகெல்லாம் பார்த்துட்டு, அதனால நீ So Rani is afraid of a snake and the eagle. She wants you to protect. நீ தான் அதை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அது வளர்ற வரைக்கும் grown up வளர்ற வரைக்கும். I took out the old cage and hung it from the ceiling as before. I placed the baby squirrel in the cage. As soon as Rani saw her young one in the cage, she ran up to the cage. Soon Rani started feeding her baby. We stood there watching Rani. Grandfather was very much moved. ஸோ இந்த மூட் அப்படிங்கிறது வந்து ஒரு அழகான வார்த்தை. மனசு இறங்கி போயிடுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. I was moved அப்படிங்கும்போது அப்படியே மனசு கிறங்கி போச்சு அப்படிங்கிறோம். மனசு உருகி போச்சு. அதான் இந்த மூவ்டு. த ஃபில்ம் வாஸ் அ மூவிங் ஸ்டோரி அப்படின்னாக்கா மனசை உருகக்கூடியன்னு சொல்லி. ஸோ த மூவிங்னு இது அர்த்தம். He folded his hands in prayer. ஸோ அவர் கைகூப்பி அவரோட ப்ரேயர் சொல்ல. Tears rolled down his cheeks. ஸோ அவரோட கன்னத்தில் கண்ணீர் வடிய ஆரம்பிச்சது. He said, it is all God's play. It is all God's love. இதெல்லாம் கடவுளோட திருவிளையாடல் தான், அவரோட அன்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ திஸ் இஸ் த எண்ட். தயவு செய்து இந்த கதையை நல்லா 2-3 தடவை ஸ்டோரி இதோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா புரியும். See you in the next episode. Bye bye.